பார்த்தேன். அவருக்கு 90 வயது இருக்கும். அதனால நீ சென்று அமுது போட்டு வா என்று சொல்லக்கூடிய வேளையில் வாவுசிக்கு பெண்ண ஆள் வருகிறார். எப்படி வருகிறாய்? குடலில் அழைத்திருந்து கோலவர்ண வட்டு உடுத்தாய். நெற்றிக்கு திலகம் வைத்தாய். தேவிக்கு மை தீட்டினாய். அலங்கார வண்டி கொண்டு வருகிறாய். எப்படி வருகிறாய்? அகத்தின செய்த மணி நவீனம முகத்தியா.
பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கி வந்து என்னாலே போடா ஏன் மண்டு பண்ணுவார என்று சொன்னார் இல்லையா? ஆமா அப்பதான் மயாண்டி சொல்லுகிற அம்மா ஏம்மா என் ஆவசைக்கு அன்னவங்க வரவும் இல்லை, அன்னவங்க வரவும் இல்லை, உனக்கு ஆடவன் வந்தேனம்மா, பிச்சை வாங்க வரவும் இல்லை, பிச்சை வாங்க வரவும் இல்லை, பெண்ணுக்கு மாப்பிள்ளையில வந்தேனம்மா.
வருகிறான். அப்ப நான் பார்த்தா அந்த தோழி பண்ணல அம்மா அம்மா கௌசிக்கு அக்கா ஏக்கா அதாருங்க அக்கா ஏக்கா அந்த கிழட்டு பண்ணால ஏதோ ஏதோ வயசானவங்க வயசான காலத்துல பேசிட்டாரு. ஆமா. அதனால கிழட்டு பண்ண அவன் வரமாட்டான். அவன் வார்த்தை கேட்காத அந்த வார்த்தையெல்லாம் உதாசனம் பண்ணிருக்கம்மா. என்று 21 ஜோடி பெண்கள் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? சோவி படுத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள். ஆமா ஏமா எப்போது நீர் வந்தாலும் வந்துருவான். அதனால கண் விழித்து இருப்போம் கண் விழித்து இருக்கும். என்று அழகாக 21 ஜோடி பெண்களும் கண் விழித்து இருக்கிறார்கள். ஆமா மாவசிக்கு சுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் மறுஎட்டாம் நாளையிலே மாயாண்டி சுடலைமாறன் வருகிறார். அப்படி வரக்கூடிய வேளையில் அப்படியே திருக்கதவெல்லாம் அடைத்திருக்கிறது. ஆமா அடைத்திருக்க பார்த்து ஆகா என்ன பண்ணலாம்? எப்படி போகலாம்? ஆண் போல போனா அவ்வளோ அறிவு வந்துடும். ஆவலாதி வந்துடும். ஆ? என்று மனதிலே நினைத்து இந்த மாயாண்டி சுடலைமாறன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்ன? ஈவோட வடிவம் கொண்டு இறப்பு வழியாக ஏறினார். ஆமா இறப்பு வழியா போறான். பல்லரி நல்லது. ஆமா பள்ளி போல் ரோகம் ஒன்று ஆ, பள்ளி அறையை தான் கிடந்தான். சரி. தான் கிடந்து மாவுசைக்கு அழகாக இருக்கிற அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வருகிறேன். அங்க பார்த்தா 21 ஜோடி பெண்களும் சோழி பரத்தி சொக்கத்தை ஆடி கொண்டிருக்கான். ஆமா சொக்கட்டமா ஆடுவிய. அப்பதான் பார்த்தா மாயாண்டி எத்தா ஏக்கா மூதேவி ஏம்மா மூதேவி. ஆமா நீங்க தான் வரணும். ஆமா இந்த 21 ஜோடி பெண்களின் முகத்திலே உரைங்க ஆமா உரைய. என்று மூதேவியை ஏவல் விட ஆமா அந்த 21 பேர் கால் மாடு தலைமாடுமா தூங்கிட்டாங்க. ஆமா கை போட்டான கை கால் போட்டான கால் அவங்க உட்கார்ந்து மாவுசைக்கு பெண்ணால் அழகாக படுத்து உறங்குகிறார். ஆமா எலுமிச்சம் கனியாக ரூபம் கொண்டு மாயாண்டி சுடலை. மாவுசைக்கு கரத்திலே போய் அமர்ந்தார். ஆமா மாவுசைக்கு கரத்திலே அமர்ந்த போது கன்னியுடைய குழுமை பெற்று குழுமை பற்று. கண்விழித்தால் மாவுசைக்கு என்ன என்ன உலகத்துக்கு என்ன எலுமிச்சம் குணம் வந்திருக்க? நல்ல ஒரு குழுமை நேரம் நம்ம அப்பா அனுப்புனாலும் அனுப்பியிருக்கலாம் இருக்கலாம். இல்லையா? அதனால என்று அந்த கனியை எடுத்து கண்களிலே வைத்து ஒட்டினார். ஒட்டினார். மூக்குலையை வைத்து முகர்ந்தார். முகர்ந்தார். மாயாண்டி அப்படியே மூக்கு வழியாக ஏறிவிட்டார். ஆமா அப்படி பக்கத்துல வைத்து திரும்பி பார்க்கக்கூடிய வேளையில் இது மாயாண்டி எப்படி இருக்கிறாரப்பா? என்ன வடிவம் கொண்டு இருக்கிறார்? அன்னைக்கு வந்தாரே 90 வயது சென்ற தோண்ட கிழவனாக, ஆமா இன்னைக்கு எப்படி வந்திருக்கா? 21 வயது சென்ற இளவரசனாக வந்திருக்கிறார். ஆமா இளவரசனா இருக்கா? பார்த்தா மாவசிக்கு ஆகா ஆஹா. என்ன அளவோடு இருக்கிறான். ஆமா என்ன வாழ்ந்தாலும் இவரோடு வாழ வேண்டும். ஆமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த இவரோடு வாழ வேண்டும். செத்தாலும் இவனோடு செத்து இருக்கணும். என்று மாவசிக்கு ஆசைப்பட்டா அல்லவா? ஆமா பார்த்தால் மாயாண்டி என்ன பண்ணுகிறான்? என்னய்யா? அந்த மாவசிக்கு பெண்ணாளி கருவை நல்ல கருவறிதா. 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 கண்ணி பெண்ணாளி சீரறிதா. கருவறிதா. கருவறிதா. சிறையறிதா. முருகல்ல உருகுடைதா. உதவி பெண்ணாளி சிறையறிதா. மாயாண்டி சுடலைமாறன் மாவுசி
சொல்ல பார்த்தார் மாயாணி சபதமும் ஆமா இந்த மாதவாமி சபதமும் ஈடேறுகிறது. சரி எங்கே